வணக்கம். நான் டாக்டர் பவானி ஸ்ரீ, எல்பி அஸ்ட்ராலஜர் ஃப்ரம் சென்னை. Basically, I am a biochemist. I did my PhD in biochemistry. ஸோ ஐ ஒர்க்ட் ஆன் தாலசீமியா. தாலசீமியா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரத்த அழிவு சோகை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனிமியா இஸ் காஸ்ட் பை அயன் டிஃபிஷியன்சி. ஸோ இது ரத்த அழிவு சோகை நோய் அப்படின்றது என்னென்னா அப்நார்மல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின். அதுதான் அதை பற்றி தான் நான் பிஹெச்டி முடிச்சிருந்தேன். ஸோ ஐ ஆல்சோ ஹாவ் 22 years of experience in diagnosis. Add on that, I also did my master's in acupuncture, and right now I am running my own clinic as well as I have my own blood collection center. Right now உங்கள் முன்னாடி ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜராக பேசிகிட்டு இருக்கேன். போன வீடியோ பார்த்துருந்தேன் மேம். ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசியிருந்தீங்க, ஏஎல்பி அஸ்ட்ராலஜோட கம்பைன் பண்ணி பேசியிருந்தீங்க. இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றின விளக்கங்கள் தர முடியுமா மேம்? ஸோ ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் பார்த்தோன்னா ஒரு இம்பேக்ட் இருக்கும். அந்த இம்பேக்ட் தான் வந்து பார்த்தோன்னா அது ஒரு ரெமெடி ஒரு சொல்யூஷனாக அதை பற்றின ஒரு சிந்தனைக்கு நம்ம வருவோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா அதோட இம்பேக்டை பற்றி நான் பேசியிருப்பேன். அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் அந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படிங்கிறத தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம், அது நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா, அது ஃபேவரபுளாக இருக்குமா இருக்காதா, அதை பண்ணால் வெதர் ஐ வில் அண்டர்கோ ஸ்ட்ரெஸ் ஆர் நாட் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு கிடச்சிருச்சுனாலே நம்ம அந்த விஷயத்தை நம்ம பண்ணணுமான்னு யோசித்து தான் நம்ம பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் டாக்டர் பொதுவுடைமூர்த்தி சார் ஃபார் கிவ் மீ திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி as well as all the gurus of ALP astrology for giving me this wide knowledge and making me a ALP astrologer and giving predictions based on astrology. Thank you. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசும்போது நெருப்பு சுடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால நம்ம அந்த தப்பை பண்ண மாட்டோம். ஆனால் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பார்த்தோன்னா நம்ம வந்து தெரியாமல் தவறாக நம்ம அதை பண்ணிடுறோம். இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்குது. ஸோ அதை வந்து நம்ம இந்த 12 பாவகங்களை நம்ம அனலைஸ் பண்ணி எந்தெந்த பாவங்கள் எனக்கு ஃபேவராக இருக்குது, எதை நான் பண்ணலாம், எதை நான் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் அனலைஸ் பண்ணாலே ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத தான் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருந்துருப்பேன். அப்பார்ட் ஃப்ரம் தட், என்னோடய கேஸ் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் கூட நான் பதிவு பண்ணணும்னு விருப்பப்படுறேன். என்னென்னா, ரீசெண்டாக வந்து என்னோடய ரிலேட்டிவில் ஒருத்தவங்களுக்கு வந்து ஷி வாஸ் ஐடென்டிஃபைட் வித் சுப்ரா அம்பிளிக்கல் ஹெர்னியா. ஸோ அவங்களுக்கு வந்து லைக் 2025 அக்டோபரில் ஷி அண்டர்வென்ட் ஆப்ரேஷன். ஸோ அந்த டியூரிங் த ஆப்ரேஷன் என்ன ஆச்சுன்னா, ஷி ஆல்சோ ஹேவ்ட் ஹெர்னியா பிளாஸ்டி. அகெயின் வந்து ஹீமோவேக் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அகெயின் வந்து வித்தின் அ வீக் பார்த்தோன்னா ஷீ காட் அ ஹெவி ஃபீவர். அப்போது அகெயின் வந்து வித்தின் 1 monthல அகெயின் ஷி அண்டர்வென்ட் ஆப்ரேஷன். அகெயின் 1 monthலேயே ஒரு திரும்ப ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அவங்களோட ஹாரோஸ்கோப் வாங்கி அனலைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கரண்ட் பிளானிட்டரி பொசிஷன்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஃபேவரபிள் ஃபார் ஹர் டு அண்டர்கோ ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போது நீங்கள் நெக்ஸ்ட்டு கொஷின் கேட்கலாம், மேம் அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு தான் வந்து ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. பட் ட்ராமா கண்டிஷன்ஸ்ன்னு வரும்போது ஒரு அவசர சிகிச்சைன்னும் போது நம்ம அந்த இடத்துல நின்றுட்டு நான் அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பேன்னு சொல்கிறதுன்றது இட்ஸ் ரப்பிஷ். அப்படி கிடையாது. பட் நம்ம ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு, ஒரு குழந்தை பிறந்தா அவங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு, இந்த ஒரு வீடு கட்டும் போது ஒரு நல்ல நாள் பார்த்து குடி போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நேரம் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு ஆப்ரேஷன்ஸ் இல்லை ஒரு ஐவிஎஃப் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது அந்த டைம் நமக்கு ஃபேவராக இருக்கா, அந்த கரண்ட் பிளானட்ரி பொசிஷன் நமக்கு வந்து நல்ல பலனை கொடுக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அது அமேசிங் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது ஒரு கேட்டகரி. அகெயின் இன்னொரு கேஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா, 2024 ஒரு மென் வந்து இம்பார்ட்டன்ஸ்க்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னோட கிளினிக் வந்திருந்தாங்க. he applied for divorce in 2024. அகெயின் வந்து அந்த டைமில் அவங்க ஒய்ஃபோட வந்து இந்த இஷ்யூஸ்னால ப்ராப்ளம் ஆகிட்டு தே வென்ட் ஃபார் டிவர்ஸ். அகெயின் வந்து கீப் ஆன் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. பட் இட் இஸ் நாட் ரெக்கவர்ட்.
அப்புறம் வந்து என்கிட்ட வரும்போது நான் அவங்களோட ஜாதகம் ஆய்வு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவகம் அவ்வளோ அழகாக அதை சுட்டி காட்டுச்சு. அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ்க்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தோன்னாலே ரைட் சைடு ஆஃப் த டெஸ்டிஸில் வந்து வெரிகோசெல்லி அப்சர்வ் ஆயிருந்தது. அண்ட் அகைன் லெஃப்ட் சைடு ஆஃப் த டெஸ்டிஸில் பார்த்தோம்னா 2.5 mm ஆஃப் த சிஸ்ட் வேற இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து வித்தின் நெக்ஸ்ட் இயரில் வந்து திஸ் ப்ராப்ளம் வில் பி ரிசால்வ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது. அப்போது இப்போ ஒரு டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னா அவங்க ப்ராப்பராக அவங்களோட ஜாதகத்தை அவங்க அனலைஸ் பண்ணிட்டாலே ஓகே இந்த காலகட்டம் வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நான் மேற்கொள்ள போகிறேன், இது வரைக்கும் நான் வந்து ஒரு பொறுமையாக இந்த காலகட்டத்தை தாண்டிட்டேன்னா இதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் நான் போயிட்டு அதை ரூல் அவுட் பண்ணிட்டாலே இந்த விஷயங்கள்லாம் எனக்கு சரியாகும் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் அவங்களுக்கு இருந்தாலே இந்த மாதிரி ஒரு டிவோர்ஸோட இதை இம்பேக்டை குறைக்கலாமான்னா கண்டிப்பாக குறைக்க முடியும். அப்புறம் ஒரு விமன் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஷீ இஸ் டேக்கிங் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட். அப்போ வந்து அவங்களோட ஹாரோஸ்கோப் கொடுத்துருந்தாங்க அனாலிசிஸ்க்கு. அப்போ பார்க்கும்போது அவங்களோட 8ஆம் பாவகம் ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருந்தது. ஹர் யூட்ரஸ் இஸ் நாட் ரெடி இனஃப் டு கேரி த ஃபீட்டஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது. 8ஆம் பாவகம் ரொம்ப பாதிச்சிருந்தது. ஷீ ஆல்சோ ஹேட் ஆர்பிஎல், தட் இஸ் ரெக்கரண்ட் ப்ரெக்னென்சி லாஸ் அவங்களுக்கு இருந்தது. அப்போது அவங்களுக்கு நான் கொடுத்த அட்வைஸ் என்னன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு 44 இயர்ஸ் ஆயிருந்தது. ஸோ வெதர் யூ கேன் கோ ஃபார் அடாப்ஷன் இல்லை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருந்தேன். பட் ஸ்டில் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் போகிறோம், நம்ம ஒரு ஐவிஎஃப் போகிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து ரெடியாக இருக்கோமா, நம்ம பாடி அதுக்கு வந்து தகுதியானதாக இருக்குதா, நம்ம அதை செஞ்சுக்கும் போது நமக்கு அது பாசிட்டிவாக இருக்குமா, நமக்கு அது ஃபுல் பெனிஃபிட் நம்ம அதனால் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருந்துட்டாலே நமக்கு அது ஸ்ட்ரெஸ் நமக்கு உண்டாகாது. இப்போ நான் 8ஆம் பாவகம் அஃபெக்ட் ஆகிருக்கு, அவங்களுக்கு அந்த அமைப்பு இல்லை அப்படின்னு வரும்போது அவங்க வந்து லாக்ஸ் கணக்கில் செலவு பண்ணி அந்த ஐவிஎஃப் பண்ணி அந்த இம்ப்ளான்டேஷன் பண்ணும்போது இட் டசன்ட் கிவ் அ பாசிட்டிவ் ரிசல்ட் இல்லையா? ஸோ இந்த காலகட்டங்களில் அவங்க அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்மார்ட்டாக ப்ரில்லியண்ட்டாக தே கேன் கோ ஃபார் அடாப்ஷன். அது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு விஷயமா அவங்க பண்ண முடியும். பட் ஸ்டில் ஹியூமன் சைக்காலஜி பார்த்தோம்னா எனக்கு குழந்தை வேணும், நான் என்னோட ஓன் இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கோட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட ஹாரோஸ்கோப்பை நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியுமானா கண்டிப்பாக பாதுகாத்துக்க முடியும். எல்லாருமே ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி படிங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு லைஃப் கைடன்ஸ் டூலாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பர்சனோட சர்வைவலுக்கு பார்த்திங்கன்னா ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி இஸ் சர்விங் அஸ் அ கைடன்ஸ் டூல். இட் எய்ம்ஸ் ஃபார் லைஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.